நாம கண்களை மூடுவோம், நாம ஜெபிப்போம். இந்த நேரத்திலையும் ஆவியானவருடைய நாம மகிமைப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவானவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் இந்த நேரத்தில் நம்மளுடைய உள்ளான ஆவியில், உள்ளான ஆத்மாவில் பலப்படும்படிக்கு அவருடைய வார்த்தையே அல்லாமல் ஒன்றும் நம்மளை நடத்தவும் நடத்தாது, பலப்படுத்தவும் படுத்தாது, ஆறுதலும் அளிக்காது, எந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளுடைய இருதயத்துக்கு சமாதானத்தை தராது. வேற ஒன்றும் அவருடைய வார்த்தையே அல்லாமல் வல்லமை உள்ள வார்த்தை, அவருடைய வசனம், ஆவியானவருடைய வசனம், அது நம்ம இருதயத்தில் அந்த வசனம் இந்த நேரத்தில் கிரியை செய்யும்படிக்கு, நாம் உணர்வு அடையும்படிக்கு, இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் அப்பா, சகல துதிகளையும் வல்லமையும் மகிமையும் உமக்கு தருகிறோம். நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர். இந்த நேரத்தில் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, எல்லா ஜீவன்களும் அப்பா அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படிவது போல உடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். நீங்கள் இந்த நேரத்தில் எங்கள் கூட இடைப்படுங்க. எங்களை சப்பா உயிர்ப்பீங்க, இருதயத்தை உயிர்ப்பீங்க. இந்த கரத்தில் சப்பா எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஈஸ்வரி நாமத்தினால செபிக்கிறோம் அப்பா. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். மீண்டுமா உங்களை நான் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு துரிதமாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். குறிப்பிட்ட குறுகிய காலகட்டத்திலேயே நான் தேவனுடைய தயவுனால, ஆவியானவருடைய கிருபையினால இந்த விலையேற பெற்ற வசனத்தினுடைய சத்தியங்களை நாம் பார்ப்போம். இந்த நாளிலும் கூட ஆவியான் பாஸ்டர் அழைக்கும் போது, இன்றைக்கு நான் இங்கே வருவதாகவே என்னுடைய சிந்தையும் இல்லை, என்னுடைய இருதயமும் இல்லை. ஆனால் பாஸ்டர் ஐயா என்னை அழைக்கும் போது கர்த்தருக்கு பயந்து தான் நான் வந்தேனே தவிர வேறு ஒன்றுக்குமே இல்லை. ஏன்னா அவருடைய ஒரு காரியத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. உதாசீனப்படுத்தினா அதுக்கேற்ற பயத்தோட தான், அதற்காக தான் என்னால் நான் எந்த வார்த்தையும் நான் சொல்வதற்கு நான் இது ஆகலை. இன்னொரு காரியம் என்னன்னா, அப்படியே நான் இங்கே போதிக்கும்படி நான் இங்கே வந்தாலுமே அதற்கும் மிகுந்த அதை விட நான் 2 மடங்கு பல மடங்கு பயந்தாகணும் அவருக்கு. ஏன்னா அவருடைய வார்த்தையை போதிக்கிறேன், அது நடக்க வேண்டிய கடமை ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கு. அது சரியா உங்களுக்கு இல்லை, மனுஷருக்கு இல்லை, பாஸ்டர் ஐயாவுக்கு இல்லை, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இல்லை, அவருக்கு பிரியமானபடிதான், அவர் இருதயம் அவருக்கு பிரியமானபடி தான் நான் இங்கே ஒரு சிறிய வார்த்தை பேசினாலும் நான் பேசி ஆகணும். மற்றபடி பாஸ்டருக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களை நல்லா விருப்பப்படி பேசலாம் நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் நியாய தீர்ப்பில் எனக்கு இதுக்காகவே பலமான ஒரு ஆக்கினை எனக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆகையினால இந்த காரியத்தை செய்வதற்கு, அதாவது யோவான் சொன்னாரு, அவருடைய பாதரட்சின் வார அழுக்குவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அதே போலதான் இந்த சபையில இங்க முன் வருவதற்கு கூட நான் பாத்திரவான் இல்லை ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் என்று அவர்கிட்ட தாழ்த்தும் போதுதான் அவர் கிருபையே தராது. இவ்வளவு காரியங்கள்லாம் இதுல இருக்கு. இதுதான் ஊழியம். ஊழியம் செய்வது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்படிதான் நான் இந்த இடத்துல அவருடைய கிருபையினால நான் நின்று கொண்டு இருக்கேன் என்பதை உங்களுக்கு நான் அறிவிச்சுட்டு இப்போ நம்ம வார்த்தைக்குள்ளாக போலாம். எடுத்து துரிதமா வாசிங்க. வெளிப்படுத்தினல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மைக்ல வாசிங்க. என் பொறுமை குறித்து
சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நான் வர்ற வழியில நான் சுயமா எந்த வார்த்தையும் நான் வந்து இங்க பேசிவிடக் கூடாது, நானா சூஸ் பண்ணவும் கூடாது. இந்த வேதாகமத்துல இருந்து இதுதான் நான் பேசணும், என்னுடைய சுயம் ஒன்றுமே கிடையாது. தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்ததான இருதயத்துல தோன்ற செய்ததான வசனம், அந்த வசனத்துல இருக்கிற அந்த ஒரு பகுதி இந்த பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இந்த வார்த்தையை தான் அவர் என் இருதயத்துல வந்து கொடுத்தார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் வந்து இந்த பூமியோட எதிர்காலம் என்னவா இருக்கும், எப்படி ஆகும், என்ன காரியங்கள் சம்பவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பம் உள்ளவங்க வேற எங்கேயும் பார்க்க வேணாம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல ஒரு தீர்க்க தரிசனம் தான் இந்த பூமிக்கு நடக்க போகிற, இந்த பூமியில சம்பவிக்க போகிற, இந்த பூமிக்கு நேரிட போகிற, இந்த பூமியில ஒரு காலத்துல வரப்போகிற ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமா அவர் வந்து வெளிப்படுத்தி வச்சிருக்கார். இந்த பூச்சக்கரம் இந்த பூமி முழுவதும் சோதனை காலம், மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்றார். இந்த பூமியின் மீது குடியிருக்கிற யாவரையும் சோதிக்கும்படி வரப்போகிற சோதனை காலம். அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். ஒரு சோதனை காலம் என்று ஒரு இந்த தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் இந்த பூமிக்கு இனி வரும் நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆபத்து, மிகப்பெரிய ஒரு எல்லாரும் தத்தளித்து போகிறதான ஒரு, இந்த பூமியின் குடியிருக்கிற மக்கள் எல்லாம் தத்தளித்து ரொம்ப பாடுபட்டு சிரமப்பட்டு ஒரு மகா பெரிய பயங்கரமான ஒரு சோதனை காலம் நிச்சயமா இருக்கு அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. ஆண்டவர் வந்து நமக்கு என்ன பண்றாரு, வாக்குத்தத்தம் பண்றாரு. அந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படிக்கு நான் உன்னை காப்பேன். இந்த பூமியில இருக்கவங்க எல்லாரும் பயங்கரமா உபத்திரவத்தையும் வேதனையை அனுபவிக்க போறாங்க. ஆனா நான் உன்னை என்ன பண்ணுவேன், காப்பேன் அப்படின்ட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. அப்ப யார யார வந்து அவர் காப்பாத்துவாரு? அந்த சோதனை காலத்துக்குள்ள போகாதபடிக்கு, விழாதபடிக்கு யார வந்து அவர் வந்து காப்பாத்துவாரு? எல்லாரையுமே கிடையாது, குறிப்பிட்டவங்க மட்டும்தான் அவர் வந்து காப்பாத்துவார். அதே வசனத்துல யார அவர் வந்து காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அழகா போட்டிருக்குது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடி, என் பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியை சோதிக்கும்படி உச்சக்கரம் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு நான் உன்னை காப்பேன். அப்ப தெளிவா அந்த வசனம் சொல்லிருக்கிறது, என்னுடைய பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனம். அந்த வசனத்தை அறிந்து ஃபர்ஸ்ட் அந்த வசனம் என்ன என்பதை அறிந்து நெக்ஸ்ட் அதை நீ காத்து கொண்டபடியினால், நம்ம ரெண்டாவது பண்ண வேண்டிய விஷயம் அதை காத்து கொள்வது, கை கொள்வது, அந்த வசனத்தின்படி ஒப்பு கொடுத்து நடப்பது. அப்படி நடக்கும் பொழுது அவர் நமக்கு தராரு வாக்குத்தத்தம். அந்த சோதனை காலத்துக்கு நம்ம நிச்சயமா என்ன பண்ணுவோம், காக்கப்படுவோம். அவர் நம்மளை காத்து கொள்வார். நம்மள அந்த சோதனை காலத்துல இருந்து தப்பிக்க வழிவகை செய்வார். அப்ப என் பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட அந்த வசனம் மென்ஷன் பண்றாருல, அந்த வசனம் எங்க இருக்குது? பைபிள்ல, வேதத்துல
என் பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனம் அழகா அவர் வந்து சொல்றாரு. அழகான வசனம் எங்க இருக்குது? அது எங்க இருக்குதுன்னா எபிரேயர் 12:2 வாசிங்களா, அங்கதான் அது இருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். மறுபடியும் படிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்த வசனம் படிச்சுங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களின் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2ஆம் வசனம் ரொம்ப அழகான, இந்த வேதத்திலேயே புதிய ஏற்பாட்டிலேயே எந்தெந்த வசனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரீஷியஸ் முத்துக்கள் மாதிரி நிறைய வசனம் இருக்கு. ஆனா எந்தெந்த வசனங்கள்லாம் ஹை பிரீஷியஸ், ரொம்ப விளையற பெற்ற தன்மை படைத்தது, உச்சக்கட்ட அளவிலான மகிமையை கொண்டது அப்படின்னு பார்த்தா இந்த எபிரேயர் 12:2ஆம் வசனம் அவைகள்லாம் உச்சக்கட்டத்துல வந்துடும். ஏன்னா அப்பேற்பட்ட வசனம் அது. என்னன்னா அவருடைய பொறுமை அதுல தெரியுது. இயேசு கிறிஸ்துவானவருடைய பொறுமை அந்த வசனத்துல அழகா தெரியுது. அவர் தமக்கு முன் இருந்த வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இவ்விதமாய் பாவிகளால் இழைக்கப்பட்ட அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகான வசனம், பொறுமையை குறித்து சொல்லப்பட்டதான வசனம் இது. இன்றைக்கு இந்த உலக காரியத்தை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறேன். அநேகம் ஆவிக்குரிய பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை தான் நான் பேச விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். நம்ம அநேக காரியங்கள்னால இருதயத்துல துக்கப்படுவோம். எப்பன்னா இந்த உலகத்தாரால, இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்மள தப்பா பேசினாலும் சரி, நமக்கு விரோதமா ஏதாவது எழுப்பி இல்ல நம்மளுடைய காரியங்களை பிடுங்கி கொண்டாலும் சரி, நமக்கு அநியாயம் பண்ணாலும் சரி, நம்மளை நமக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம நியாயமா இருந்து அநியாயம் பண்ணாலும் சரி, நம்ம இருதயம் என்ன பண்ணணும்? பயங்கரமா துக்கம் அடையும். அததான் அவர் சொல்றாரு, அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும், ஒரு நாளைக்கு நான் வருவேன், இந்த பூச்சக்கரம் மீது எங்கும் அள்ளி மக்கா உபத்திரம் வரப்போகுது. அப்ப அவன் அதுல இருப்பான். நீ என்னால காக்கப்படுவ, நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன். எங்கன்னா ஆகாயத்துல வச்சே நான் அவனை காத்துக்கொள்வேன்றாரு. இந்த பூமியில கூட இல்ல, இவ்விதமா எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் ஆகாயத்துல இருப்போம் தானே வசனம் இருக்கு. அங்க வச்சு நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் அவர் வாக்கு. ஆனா நீ என்ன பண்ணு? பொறுமையா இரு. பொறுமை உன் இதயத்துல என்ன பண்ணட்டும்? இருக்கட்டும். என்ன நினைச்சுக்கோ, நான் எனக்கு அநியாயம் பண்ணலையா? என்ன எத்தனையோ பாவிகள், எத்தனையோ பேரு பாவிகளால் இழைக்கப்பட்ட அப்படின்னே வசனம் சொல்லுது. அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பனா எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, ஆனா நான் என்ன பண்ணேன்? பொறுமையா இருந்தேன், ஒவ்வொன்றுத்துக்கும் பொறுமையா இருந்தேன். அந்த கெத்செமனே தோட்டத்துல கூட அவரோட பொறுமையை பார்க்க முடியும். எப்படின்னா அந்த அவங்கெல்லாம் அவர் ஜெபம் பண்ணும்போது வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணுவாரு. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, என்னை விடுவிக்க கூடுமானால் நீங்க விடுவீங்க, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அதுக்கப்புறம் அவங்க பிடிக்க வந்துருவாங்க. எப்படி ஒரு குற்றம் செய்யாதவரை பிடிச்சு கைது செய்யறதுக்கு வந்துருவாங்க, கைது செஞ்சிருவாங்க. அப்ப ஒரு சீசன் பட்டயத்தை உருவி காதை அறுத்துருவான். அப்ப என்ன சொல்லுவாரு? நான் இப்ப வேண்டிக் கொண்டா எவ்வளவு தூதர்களை என் பிதாவானவர் இங்க அனுப்பாம இருப்பாரா? இல்ல நான் இந்த நேரம் நான் தப்பிக்கணும்னு நினைச்சா நான் என்னால முடியாதாது, நான் இந்த நேரம் வேண்டிக் கொண்டா அவர் அனுப்பாமல் இருப்பாரான்னு கேள்வி கேட்பாரு. நிச்சயம் வரும். ஆனா
எனக்கு பொறுமை, நான் பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. நான் பொறுமையா இருக்கணும் அந்த நேரத்துல. அப்படி பொறுமையா இருந்தாதான் எழுதி இருக்கிறவைகள் நிறைவேறும், என்னை குறித்து வேதத்தில் எழுதி இருக்கிறவைகள் நிறைவேறும் சொல்லிட்டு அந்த நேரத்துல அவனுக்கு போதிப்பார். அப்ப எப்பேற்பட்ட பொறுமை பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? 3ஆம் வசனம், அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. எபிரேயர் 12:3 வாசிங்களா? ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவிகளால் இவ்விதமான விபரீதங்களை சகித்தாரு. அப்ப பொறுமையோடு சகித்தாரு. சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். பாவிகளால் இழைக்கப்பட்ட விபரீதங்கள் அவர் பொறுமையா சகிச்சாரு. அப்ப வேதவசனம் அழகா சொல்லுது, எஜமானன் அவரு. நம்ம ஊழியக்காரங்க அழகா அவர் சொல்லி வச்சிருக்காரு வேதாகமத்துல. ஒரே ஒரு வசனம் என்னன்னா, நீங்கள் அறிய வேண்டிய சக்தி என்னன்னா, ஒரு காலம் ஊழியக்காரன் எஜமானனை விட பெரியவன் இல்ல. இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோவான் 13 வரும், வாசிக்காதீங்க, நான் சொல்றேன். ஊழியக்காரன் எஜமானனை விட பெரியவன் கிடையாது. அப்பனா நான் எஜமானன், எனக்கே நேரிட்டதானால் உங்களுக்கு அது நேரிடும். அப்படி நேரிடலன்னா நீங்க எஜமானோட பெரியவங்களா என்னை விட நீங்க பெரிய ஆளு, அதனால உங்களுக்கு நீங்க பந்தாவான ஆட்கள், நான் தான். அப்ப நான் எஜமானன் கடை. அந்த மாதிரி ஒரு வசனம் அழகா அவர் சொல்லி வச்சிருக்காரு. அப்படின்னா பாவிகளால் விதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு காரியம், அவர் எப்படி பொறுமையா இருந்தாரு? என்ன காரியத்தினால அவர் பொறுமையா இருந்தாரு? எது அவருக்கு பலனா இருந்துச்சு? அதுதான் 2ஆம் வசனம் அழகா சொல்லுது, படிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. இப்படி வருதா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம்ப்பா அது? அவருக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் இருந்துச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. கெத்செமனே தோட்டத்துல அன்றைக்கு கைது செய்யறாரு, முன்னாடி சந்தோஷம் என்ன சந்தோஷம் இருந்துச்சு சொல்லுங்க? அதுதான் காணப்படாதவைகளாகிய பரலோகத்தின் நித்திய வாழ்க்கையின் அவர் அடைய போகிற பிதாவின் சிங்காசனம், அவைகளுடைய மகிமை மேன்மை, அதுதான் அவருக்கு முன்னாடி இருந்துச்சு. அது நிமித்தம் தான் அவர் என்ன பண்ணாரு? பொறுமையா இருந்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் வலது பாசத்துல வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிரேயர் 12:2 அழகா 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 சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன மறைமுகமான ஒரு காரியம்னா, நமக்குள்ள பொறுமை உண்டாகணும்னா நம்ம அந்த மகிமைகள் மேல, காணப்படாதவைகள் மேல, பரலோகத்தின் காரியங்கள் மேல நம்ம எப்போ வாஞ்சி உள்ளவர்களா இருந்து விசுவாசிக்கிறோமோ அப்பதான் அது வருவதற்கு நம்ம சகித்து அதை அவரை போல இந்த பாவிகளால் இழைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாமே நம்ம சகிப்போம். சிலுவையிலே அறையப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. நம்ம கிட்ட எந்த கிரியமே இருக்காது, ஒண்ணுமே பலனளிக்காது. ரோமர் 8:24 வாசிங்களேன், அழகா அந்த காரியத்துல சொல்லப்பட்டிருக்கு. சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த வசனம் இல்லையே, இருங்க நானே எடுக்கிறேன். ஆ 24 அந்த வசனம் நீங்க படிச்சது தப்பு. ரோமர் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்பது நம்ப வேண்டுவதென்ன? அடுத்த வசனம், நாம் காணாததை நம்பினமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அந்த 24ஆம் வசனத்துல நம்ம
காண்கிறத நம்பினா அது என்ன நம்பிக்கைப்பா? காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நான் காணப்படாதவைகளை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நான் முன்னாடியே காணப்படாதவைகள்லாம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பரலோகத்தின் காரியங்கள் ஒண்ணுமே நம்ம இந்த சரீரத்தின் கண்களுக்கும் சரீரத்தின் அவயங்களுக்கும் சாத்தியப்படாது. அவைகள்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த சரீரத்தை விட மகா வல்லமை படைத்த ஒரு சரீரத்தை அவர் படைக்கணும். அந்த சரீரத்தை அவர் படைக்கிறார் பாத்தீங்களா? அந்த சரீரத்தினாலதான் அந்த பரலோகத்தின் காரியங்களை உணர முடியும், விளங்கி கொள்ள முடியும், அவர் ரிசீவ் பண்ணிக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும், இளைப்பாற முடியும். அதனாலதான் அது காணப்படாதவைகள். இந்த வசனம் அழகா நமக்கு சொல்லுது, காணப்படுகிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல. அது நம்ப வேண்டுவது என்ன? ஆவியானவர் இந்த வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம காணப்படாதவைகளை நம்பினோமானால் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருக்க கடவும். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் அப்படின்னு படிச்சோம். தமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷமே அவரு காணப்படாதவைகளாகிய அவைகளை விசுவாசிச்சாரு. விசுவாசிச்சு நாம அதை ஜெயம் கொண்டு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள இருந்த வாஞ்சையினாலதான் அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இவ்விதமாக பாவிகளால் அழைக்கப்பட்ட அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லப்பட்டபடி என் பொறுமையை அவர் சொல்றாரா? என்னோட பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் உச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு நான் உன்னை காப்பேன். அப்ப அங்க சொல்லப்பட்ட அவரு என்னுடைய பொறுமைன்ட்டு மென்ஷன் பண்ணாரு பாத்தீங்களா? அதுதான் புரிஞ்சுதுங்களா? இதுதான் விஷயம். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளோ பேர் அநியாயம் செய்யறாங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ அவங்களால நம்ம பாதிக்கப்படுறோம். ஆனா வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்க இன்னும் சோதிக்கவே படலை அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. புரியுதுங்களா? இன்னொரு காரியத்தை சொல்றேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல அழகா இந்த பொறுமையை குறித்ததான வசனம், அவருடைய பொறுமையை குறித்ததான வசனம் இருக்கிறது. யாக்கோபு 5:7 வாசிங்களா? இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையா இருங்கள். நாம இந்த அவருக்கு ஒத்ததான அவரை போல அவருடைய பொறுமையை நாம அவர் வரும் வருகை வரையில நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். 11ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரு. அழகா வசனம் நமக்கு சொல்லுது. எப்படிப்பட்ட பொறுமைனா, யோபோட பொறுமையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஸ்டோரியை சொல்லவே தேவையில்லை. யோபுக்கு இருந்ததான அந்த பொறுமை, அதை தேவ ஆவியானவர் கனப்படுத்துகிறார் இந்த வசனத்துல, அதை பாராட்டுகிறார், அதை உதாரணமா நமக்கு என்ன பண்றாரு? வைக்கிறார். அதன்படி நீங்க லேர்ன் பண்ணிக்கங்க, லெசனை கத்துக்குங்க அப்படின்ட்டு சொல்றாரு. யோபு குறித்து யோபுவோட பொறுமைய அவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவ்விதமாக நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? பலத்துக்கு நிக்கணும். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. இவ்விதமாக தான் நம்மளுடைய இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஸ்திரப்படுத்தணும் எந்த சூழ்நிலையிலையுமே. பிகாஸ் அந்த யோபு 10ஆம் வசனத்தை படிங்களேன்.
5:10 என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவர் தேவ ஆவியானவர் எப்படிலாம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் லைன் பை லைன் கருத்தா சொல்லி தராரு பாருங்க. உங்களோட இருதயத்தை எவ்விதமா நீங்க வந்து ஸ்திரப்படுத்துங்கன்னா, எவ்விதமான பொறுமைனா யோசிச்சு பாருங்க. தரிசிகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேசினாங்க, அதன் மூலம் கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களெல்லாம் திருஷ்டாந்தமாக வச்சுக்குங்கப்பா. அவ்விதமாக உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் வரும் அல்லவும் என்ன பண்ணுங்க, ஸ்திரப்படுத்துங்க. இவ்விதமாக உங்க இருதயத்தை பழக்குவித்துக்குங்க அப்படின்ட்டு சொல்றாரு இந்த யாக்கோபுல. ஓகேங்களா? அடுத்து வந்து ரோமர் 15:4 வாசிங்களா? தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் வேத வசனத்தினாலதான் நமக்கு வந்து அந்த பொறுமை நமக்கு வந்து நம்மளுடைய இருதயத்துக்கு வரும். முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக தான் எழுதியிருக்கு. அப்படி என்னதான் காரியம் எழுதி இருக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதப்பட்ட காரியங்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க வந்து யாரோட காரியமானாலும் எடுத்துக்கோங்க. சவுலோட காரியம், தாவீதோட காரியம், தானியேலோட காரியம், யோசேப்பினுடைய காரியம், ஆபிரகாமுடைய காரியம், ஈசாக்கோட காரியம், யாக்கோபோட காரியம், எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். அவங்க வாழ்க்கையில பொறுமையா இருந்துதான் ஒவ்வொன்றத்தையும் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்ற காரியம் வரும். இந்த அதுல வந்து யோசேப்புலாம் சொல்லவே வேண்டாம், ஆபிரகாமையும் சொல்லவே வேண்டாம், ஈசாக்கையும் சொல்லவே வேண்டாம். அவங்கெல்லாம் நமக்கு முற்பிதா. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதை குறித்து ஒரு வசனத்தை, இன்னொரு சத்தியத்தை பார்க்க போகிறோம். எபிரேயர் 6:14 வாசிங்களா? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். ஆபிரகாமை குறித்து தேவ ஆவியானவர் சாட்சியாக சொன்ன வசனம் அது. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. வாக்குத்தத்தம் அது எப்படி பெற்றாருன்னு வசனமே சொல்லுது. பொறுமையாய் காத்திருந்து பெற்றார் ஆபிரகாம் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமனுடைய பொறுமை. இன்னொரு காரியத்தை, இன்னொரு ரகசியத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லவா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுவார். அது ஆவிக்குரியதா இல்ல மாம்சத்துக்குரியதா? ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணார்? பிரதானமான வாக்குத்தத்தம், நீ கால் பதிக்கிற அந்த தேசத்தை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் தருவேன். அதுதான் பிராமிஸ், வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் அது ஆவிக்குரியதா மாம்சத்துக்குரியதா? அல்லது அவர் ஆவியின்படி சுதந்திரிச்சாரா இல்ல மாம்சத்தின்படி சுதந்திரிச்சாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன், உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன். அது அவங்க வந்து போய் ஆபிரகாம் வந்து அந்த தேசத்தை எல்லாம் ஆக்கிரமிச்சு ராஜாவா, நான் தான் இனிப்பா அவங்களுக்கு ராஜா அப்படின்னு இருந்து ராஜாவா உட்கார வச்சு அந்த தேசத்தை எல்லாம் கொடுத்தாரா இல்ல எப்படி நடந்தது அது? ஏன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா யோசிக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் நல்லா யோசிக்க வேண்டியது இருக்கும். ஆனா ஆன்சர் என்னன்னா, ஆவிக்குரிய பிரகாரம் தான் அது நிறைவேறிச்சு.
ஆனா மாம்சத்தின் பிரகாரமும் நிறைவேறிச்சு. எப்படின்னா அவங்களோட சந்ததி பிற்காலத்துல ஆபிரகாம்லாம் மறுச்சு எத்தனை 400-500 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வாக்குத்தத்தம் நடக்குது. எப்போ ஆபிரகாம்லாம் மறுச்சு அடக்கம் பண்ணப்பட்டு, ஆபிரகாம் யாக்கோபு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, யோசேப்பு அடக்கம் பண்ணப்பட்டு, அதுக்கப்புறம் 400 வருஷம் கழிச்சு இது நடக்குது. மாம்சத்தின் பிரகாரம் இது நடந்தது. எப்போ? இப்போ 400 வருஷம், கிட்டத்தட்ட 1000 வருஷம், ஓகேங்களா, கழிச்சுதான் மாம்சத்தின் பிரகாரம் நிறைவேறுது. ஆனா ஆவிக்குரிய பிரகாரம் தான் இந்த காரியங்கள் எல்லாம், இந்த வாக்கு தத்தமும் இந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள இருக்கிற ஆழமான காரியமும் ஆவிக்குரிய பிரகாரம் தான் நிறைவேறிச்சு. ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து தாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றாரும் வசனம் வருதா? அப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்களா? விசுவாசத்தினாலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தார். நல்லா இதுல ஒரு காரியம், ஆவிக்குரிய காரியம் மாம்சத்துக்குரிய காரியமே இல்ல, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியமே இல்ல, நல்லா ஒரு காணப்படாதவைகளாகிய பரலோகத்துக்கு அடுத்த காரியம் இதுல கண்டிப்பா வெளிப்படுது. அதுதான் ஆவியானவர் எபிரேயர் அந்த 9ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. எப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துல குடுப்பேன்னு சொன்னாரு. மாம்சத்தின் பிரகாரம் ஆபிரகாம் அதுல கூடாரங்கள்ல பரதேசியை போலதான் சுத்தி திரிஞ்சாருன்ட்டு வசனம் எபிரேயர்ல அழகா சொல்லுது. ஆதியாகமத்துல அந்த வரலாற்றை வாசிச்சு பார்க்கும் போதும் அப்படிதான் இருக்கு. ஆபிரகாம் ஒரு காலம் போய் ராஜாவா உட்கார்ந்து, இனி இந்த கானான் தேசத்துக்கு முழுவதும் நான் தான் ராஜா அப்படின்ற அளவுக்கு தேவன் வைக்கல. மாம்சத்தின் பிரகாரம் கூடாரங்கள்ல பரதேசியை போலதான் சுற்றி திரிஞ்சாரு. ஆனா அந்த 10ஆம் வசனம் என்ன அழகா சொல்லுது? ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அந்த எபிரேயர் 12:2 இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாத்தீங்களா, தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் சொன்னார் பாத்தீங்களா. அதே விசுவாசமும் அதே ஒரு தரிசனமும் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாமுக்கு என்ன இருந்ததுன்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். அது எது? நான் வசனத்தெல்லாம் படிக்க விரும்பல, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், புதிய எருசலேமாகிய அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சொல்வார். அதனுடைய 12 அஸ்திபாரம் இருந்துச்சு, அதுக்கு 12 வாசல் இருந்துச்சு, ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு தூதன், அந்த 12 அஸ்திபாரத்தின் மேல 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. அதே அஸ்திபாரங்கள் உள்ள தேவன் தாமே கட்டி உண்டாக்கின பரலோகத்தின் மேன்மையாகிய அஸ்திபாரங்களில் புதிய எருசலேம் ஆகிய நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆவியானவர் சொல்றாரு. ஆதி ஆகமத்துல இதை எங்கேயுமே வாசிக்க முடியாது. அப்ப ஆபிரகாமுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? வாக்கு தத்தமா என்ன இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு தேவன். ஆனா ஆபிரகாம் எதுக்கு காத்திருந்தாரு? உண்மையான ஆவிக்குரிய வாக்கு தத்தத்துக்கு தான் ஆபிரகாம் காத்திருந்தாரு, பொறுமையா இருந்து அதை சுதந்திரிச்சாரு. இப்ப புரிஞ்சுதுங்களா? கடைசியா நான் முடிக்கிறேன் இந்த செய்திய. அந்த ஆரம்பத்துல சொல்லப்பட்ட அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் முடிக்கிறேன். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் கூடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலுக்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
இதுல இப்போ அந்த பொறுமைனா என்ன, அவருடைய பொறுமைனா என்ன, அந்த பொறுமை வந்து எதன் அடிப்படையில எதை பார்த்து இருந்துச்சு, எப்படிப்பட்டதா இருந்துச்சு என்பதெல்லாம் நாம வசனத்தின் மூலமாகவே ஆவியானவருடைய தயவுனால நாம வந்து பார்த்தோம். அப்படி நாம அந்த காரியங்களை, அந்த வசனத்தை, அவர் பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட அந்த வசனங்களை நாம ஆவியின்படி அவரை போல நாம வந்து இருதயத்துல காத்து கொள்வோமாகில் நாம அந்த பூச்சக்கரத்தின் மீது எங்கும் வரப்போகிற அழிவுக்கு அவர் நம்மளை பாதுகாப்பார். அப்படி இல்லாம நமக்கு தான் தெரிஞ்ச கதையாச்சு, பிசாசானவனுக்கு என்ன வேலை, எச்சுக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் விழுங்கலாம் விழுங்கலான்ற வகை தேடி சுத்தி திரிகிறான். ஆனா விழுங்குவது வந்து அப்படி சிங்கம் போல வந்து ஒருத்தரும் விழுங்கில்ல, நம்மளுடைய இருதயத்துல விழுங்குறான். இருதயத்துல இருந்து நம்மளை வந்து என்ன பண்ணிக்கிறான், விழுங்குறான். அவரோட பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை காத்து கொள்ளாதபடிக்கு, அவரை போல மாறாதபடிக்கு, பாவிகளால் இழைக்கப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி நினைக்காம சகிக்காம நம்ம பொறுமையா இல்லாம நம்ம எவ்வளவுதான் துன்பத்தை அனுபவிச்சா ஒரு நாள் இருக்கு நமக்கு விடுதலை. ஒரு நாள் வருகை வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு தான் அந்த வசனம் சொல்லுது. அந்த வருகை வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இருந்து இந்த வசனங்களை காத்து கொண்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஸ்டேட்டஸ் லெவல் நம்மளுடைய எல்லாமே வேற மாதிரி ஆயிரும். நம்மளுடைய லைஃப் செட்டில் எல்லாமே வேற மாதிரி ஆயிரும். இந்த பூமியில இருக்கிறவன் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் எல்லாம் படுற வேதனையை நம்ம வானத்துல இருந்து பார்ப்போம். இந்த பூமி தவிக்கிறது, அப்படி அவர் நியாயத்திற்கு அந்த பூமிக்கு கொண்டு வருவார். அவ்விதமாக தான் நாம அந்த பொறுமைக்கு, அந்த அவருடைய வசனத்தை நம்ம இருதயத்துல காத்து கொண்டோம்னா நாம வந்து என்ன பண்ணுவோம், காக்கப்படுவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாமளும் அந்த பூச்சக்கரத்தின் மீது எங்க இந்த பூமி மேல, அதாவது இப்போ கொரோனா வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வைரஸ் பேர் புதுசாக சொல்லுவாங்க, ஏதோ ஒரு புது பேரை சொல்லுவாங்க. அந்த பேரை சொல்லி வைரஸ் வந்துருச்சு, அந்த வைரஸ் கொத்தா மாட்டிக்கிறாங்க. நாம என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன பண்றது, சொத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரிவோம். அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் வரும், இன்னொன்னு ஏதோ ஒன்று சொல்லுவான், இன்னொன்னு எவனோ வந்துட்டான்னு சொல்லுவான், இன்னொருத்த இங்க வந்து அடிக்கிறான்னு சொல்லுவான், ஒருத்தன் இடத்தெல்லாம் மாற்றணும்னு சொல்லுவான். இந்த பூமியில அப்படியே என்னடா பண்றதுன்னு தெரியாம நம்ம சித்திரவதாகி வாழ்றதா சாவறதா வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லப்பட்டபடி அந்த ஜனம் வந்து சாகணும்னு ஆசைப்படுவாங்களாம். ஆனா சாவோ அவங்க விட்டு விலகி போகுமா. அதாவதுன்னா அந்த வேதனையை தாங்க முடியாம ஐயோ இந்த பூமியில வாழ்றது முடியலன்னு சொல்லிட்டு சாகிறதுக்கு ஆசைப்படுவாங்களாம். ஆனா சாவோ விட்டு ஓடி போகுமா. அந்த மாதிரி ஒரு வேதனையை யோசிச்சு பாருங்க. இதுதான் அந்த பூச்சக்கரத்தின் மீது இன்னும் வரப்போகிற அழிவு. நாம அந்த உபத்திரவங்களை கம்பேர் பண்ணாம வச்சுக்கோங்க, இப்போ நம்ம படுற பாடுகள் எல்லாம் ஒரு தூசு மாதிரி, ஒண்ணுமே இல்லை. நம்மள எவனும் பாடும் படுத்தல, அதோட கம்பேர் பண்ணா எவன்பா உன்னை பாடுபடுத்துனது அப்படின்னு தான் கேள்வியே வரும். இல்ல எனக்கு இவன் என்ன இப்படி பேசிட்டான், என்ன வந்து இது பண்ணிட்டான், எனக்கு இதுதான் இருக்கு, இப்ப அது என்னப்பா பாடாப்பா அது அப்படின்னு தான் கேட்க தோணும். இப்போ கம்பேர் பண்ணும் போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு நமக்கு, இவ்விதமான குறைஞ்ச பாடலையே என்னுடைய பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நீ இருதயத்துல காத்துக்கொள் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப நம்ம வந்து அதே முடியலன்னு வச்சுக்கோங்க, அதுலயே ஜெயம் எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம்? அதுதான் ஆவியானவர் நம்மளை எச்சரித்து கண்டித்து வழி நடத்துகிற காரியமா இருக்கு. ஆகையினால இந்த நாளில் நான் பேசின இந்த வசனங்கள் எல்லாமே, இந்த வசனம் தேவ ஆவியானவருடைய வசனம், அதுக்கு நடுங்கி கீழ்ப்படுகிற அவசியம் நான் எனக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அப்படியாக நம்மளை ஆவியானவர் வழி நடத்துவாராக, இன்னும் அதிகமாக நம்மளை வந்து காத்துக்கொள்வாராக. ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை நிமித்தமாக, அவருடைய மகா பிரதான தயவின் நிமித்தமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வருகிறதான சோதனைக்கு தப்பும்படியாக கர்த்தர் நமக்கு கூட கிருபை தருடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் சபையில ஆராதிக்க முடியல, கொஞ்ச நேரம் வசனத்துக்காக காத்திருந்து உட்கார முடியல, கொஞ்ச நாள் பாடுகளை அனுபவித்து கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட முடியல அப்படின்னா இனி வரப்போகிற காலம் பூச்சக்கரம் மீதெங்கும் வரப்போகிற மகா பெரிதான தீங்கைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் நானும் பாத்திரவான்கள் அல்லாதவர்களாய் மாறிவிடுவோம். அப்படின்னா இன்றைக்கு படுகிற சின்ன சின்ன காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி பொறுமையோடு காத்திருங்க. நிச்சயமாக இந்த பூச்சக்கரத்தின் அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி ஒரு ராஜ்யத்தில் கொண்டு செல்வார். என் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தேவையான மொழிகள் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களா பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் நமக்கு முன்பதாக இருந்த தீர்க்கதரிசிகளையும் கூட அப்படியே செஞ்சாங்களாம். உலகத்தில் வருகிற சின்ன சின்ன உபத்திரவம், போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், இடையூறுகள் இவைகளை கண்டு என்ன பண்ணுறீங்க? ஒரு கொடுத்ததான பொறுமையை விட்டு விடாதுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்கிற வரைக்கும் இந்த பொறுமைக்காக சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நோக்கி என்ன பண்ணுங்க? எல்லாவற்றையும் சகித்தவரையே நோக்கி நம்ம என்ன பண்ணிடலாம்? பார்த்துட்டு இந்த வாழ்க்கை ஜீவித்தை கடந்து போகுமானால் நிச்சயமாகவே இந்த பூமிக்கு வரப்போகிற சோதனை அழிவுக்கு நீங்கள் நம்ம தப்பித்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. நான் உலகத்தை நல்ல, அதனால் நீங்கள் உலகத்தை நல்ல. உலகம் தன்னுடையதை தான் சிநேகிக்கும். உங்களையும் என்னையும் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? கோபம் வர வைக்கும், வெறுப்பேற்றும், பல உபத்திரவங்களை கொடுக்கும், இடுக்கங்களை கொடுக்கும். இவைகளில் நீங்கள் நானும் பொறுமையாக இருந்தால் மாத்திரம்தான் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். அவங்க அப்படி பண்ணுறாங்களே, நான் ஏன் இப்படி இருக்கணும்? அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி நடக்கிறாங்க, நான் ஏன் பொறுமையாக இருக்கணும்? இல்லை, நம்ம பொறுமையாக இருப்போமானால் தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வைப்பார். அவரையே நினைத்து கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளிலும் கூட ஆண்டவரே சிலுவை சுமந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எங்களுக்காக இழந்து கல்வாரி சிலுவையிலும் கூட நீங்க வந்ததான உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி பொறுமையோடு ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்ததான ஆண்டவரே ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து எல்லா சூழ்நிலையிலும் கூட ஓட தேவாவே எங்களுக்கு கிருபை செய்ய. உடைய வல்லக்கரம் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே தாவே உடைய சமூகத்திலும் உடைய ஆசீர்வாதத்திலும் உடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உடைய கிருபையிலும் கூட காத்திருந்து பொறுத்திருந்து உடைய ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமை போல பாவம் ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதற்கு காத்திருந்தவனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அவன் பூமியிலும் கூட பரதேசியாய் காணப்படும் போது கூட ஆண்டவரே காணாத உடைய ராஜ்யத்திற்காக அவன் காத்து கொண்டிருந்தான் என்று வாசித்துமே. நாங்களும் கூட காணாத உடைய ராஜ்யத்திற்காக பொறுமையோடு காத்திருக்க இவ்வுலகத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூடப்பா, ஆபிரகாமை போல பரதேசியை போல தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட ராஜ்யத்துக்குரியதான ஆவிக்குரிய அறிவோடு காத்திருக்க, அவைகளுக்காக பொறுமையோடு காத்திருக்க தேவாவியானவரே எங்களை நடத்துங்க. இந்த வல்ல கரை எங்களுக்கு துணை இருக்கட்டும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் நடத்தும்படியாய் கொடுத்த நம்முடைய மகனையும் கூட ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவரே நீர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வல்ல கருத்துறை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான ஐக்கிய வாழ்வு சமாதானம் நம் அனைவரோடு உலகங்களில் சகல பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பிறகு நம்மை காப்பதாக. ஆமென். Thank you.
பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். அல்லேலூயா. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே. ஆற்றின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். அல்லேலூயா. ஆற்றின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதார். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதார். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து பாதை என்று மூடுவேன். அல்லேலூயா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமியின் அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமியின் அகிலமும்